உங்க வாழ்க்கையில எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவீங்களா? அப்ப இந்த கதை உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க. 30 days 30 குட்டி ஸ்டோரியில இது டே 3. ஒரு காட்டுல வாழ்ந்து வந்த சோம்பேறி சிங்கம் பக்கத்துல இருக்க நிறைய கூப்பிட்டு, எனக்கு பயங்கரமா பசிக்குது, உடனே ஒரு நல்ல உணவை தேடி கண்டுபிடிச்சுவா, இல்லன்னா உன்னை நான் கொன்றுவேன் சொல்ல, உடனே நிறையும் சிங்கத்துக்கு உணவை தேடும் போது ஒரு கழுதியை பார்த்துச்சு. அதுகிட்ட போய், சிங்கம் உன்னைத்தான் அடுத்த அரசனாக்க போறாருன்னு சொல்லியிருக்காரு, அதான் உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போக நான் வந்திருக்கேன்னு சொல்ல, பதிலுக்கு கழுதையும் ரொம்ப சந்தோஷமா அந்த நரி பின்னாடியே போனிச்சு. பசியில இருந்த சிங்கம் கழுதியை பார்த்த உடனே தாக்க ஆரம்பிக்குது. அவசரத்துல எப்படியோ தன்னோட காதை மட்டும் இழந்துட்டு அந்த இடத்துல இருந்து கழுதை தப்பிச்சு ஓடுது. கொஞ்ச நேரத்தாலேயே கழுதை நிறைய சந்திச்சிச்சு. என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டேன்னு சொல்ல, பதிலுக்கு நரியும், காதை எடுத்ததே உங்க தலையில கிரீடத்தை மாட்டத்தான்னு சொல்ல, அப்ப அந்த நரிய நம்பி கழுதை சிங்கத்தை பார்க்க போனிச்சு. சிங்கம் பசியில இருந்ததால மறுபடியும் கழுதையை தாக்க, இப்ப தன்னோட வாழை மட்டும் இழந்துட்டு கழுதை தப்பிச்சிடுது. இதை பார்த்த நரி, அட இன்னுமா உனக்கு புரியல, உன்னை சிம்மாசனத்துல உட்கார வைக்கத்தான் அரசர் உன் வாழை எடுத்தாருன்னு சொல்ல, மறுபடியும் நரி பேச்சை நம்பி கழுதை சிங்கத்தை பார்க்க போனிச்சு. ஆனா இந்த டைம் கழுதைய சிங்கம் நினைச்ச மாதிரியே கொண்டுடுச்சு. இப்ப நரியும் கழுதையோட எல்லா பாகத்தையும் துண்டு துண்டா வெட்டி கொடுக்க, அப்ப கழுதையோட மூளை எங்கன்னு சிங்கம் கேட்டுச்சான். பதிலுக்கு நரி சொன்னது என்ன தெரியுமா? அதுக்கு மூளை ஒன்று இருந்தா தன்னோட காதை இழந்த பிறகு இந்த இடத்துக்கு வந்திருக்குமான்னு சொன்னிச்சான். இந்த கதையில வாரமாய்த்தாங்க, நம்ம லைஃப்ல நிறைய நரிகள் வருவாங்க. நம்ம நல்லதுக்குன்னு பேர்ல அட்வைஸும் பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சோ யாரோட அட்வைஸை எடுத்துக்கணும், யாரை நம்பணும்னு யோசிச்சு முடிவுங்க. மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க.